புரியாந்த வாக்குப்பட்டிகளும் வாக்குச்சீட்டுகளும் விநியோகிக்கப்பட இருக்கின்றன. அந்த வகையிலே எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலே 108 வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு செயற்பாடுகள் நடைபெற இருக்கின்றது. அதே போல நாளை மறுதினம் வாக்கு எண்ணல் நடவடிக்கைகள் பழைய மாவட்ட செயலக வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது. அதற்காக 8 வாக்கெண்ணல் நிலையங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று வாக்கெண்ணல் தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பும் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த முறை நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் திருப்திகரமாக நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றன. நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு இன்று காலை 8:30 மணிக்கு வாக்குப்பட்டிகள் உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது தொடர்ச்சியாக ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு அனைத்து வாக்குப்பட்டிகளும் 511 வாக்களிப்பு நிலையங்களுக்கும் இன்று அனுப்பி வைக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இன்று அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களிலே பயிற்சி செயல்முறைகள் நடைபெற்று அதைத் தொடர்ந்து நாளை காலையிலே 7 மணிக்கு அந்த வாக்களிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தீவு பகுதிகளான நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு, எழுவதீவு பிரதேசங்களுக்கு கடல் மார்க்கமாக வாக்குப்பட்டிகளும் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு கடற்படையினர் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். வாக்களிப்பு நிறைவு பெற்றது. நெடுந்தீவு பிரதேசத்திலிருந்து உலங்கு வானூர்தி மூலம் வாக்குப்பட்டி மீள யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரக்கூடிய ஏற்பாடுகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பாக போலீசாருடைய ஒத்துழைப்பு அவர்களுடைய பங்களிப்போடு இன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் யாவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உத்தியோகத்தர்கள் அந்தந்த செயற்பாடுகளை உரிய முறையில் மேற்கொண்டு தேர்தலுக்கு அனைவரும் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாலே நாளை நடைபெறக்கூடிய தேர்தலுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இன்று முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வன்னி தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேர்தலுக்கான மிக முக்கிய ஏற்பாடாகிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை அனுப்புகின்ற பணி இன்று நிறைவடைந்திருக்கின்றது. இன்று காலை முல்லைத்தீவு மத்திய மகா வித்தியாலயத்தில் இருந்து 137 வாக்களிப்பு நிலையங்களுக்கு
அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுடைய தலைமையிலே வாக்குப்பட்டிகளும் வாக்குச்சீட்டுகளும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களை கண்காணிக்கின்ற பணியிலே அதன் காரணமாக 38 வலயங்களாக நாங்கள் பிரித்திருக்கின்றோம். 38 வலயங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் இந்த கடமையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே மிக முக்கியமாக எமது முல்லைத்தீவு மாவட்டத்தில் சில இடங்களில் காட்டு யானைகளின் தொல்லை இருப்பதால் அதை எதிர்கொள்ளக்கூடிய விடயங்களையும் நாங்கள் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறோம். இந்த பணியிலே குறிப்பாக கிராம அலுவலர்கள் வலயங்களுக்கு ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் இந்த விடயங்களை கவனிக்க இருக்கின்றார்கள். गए ना ऑफ करना वाडी लाइन में पे आता है तो वाडी लाइन